ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வந்து சேருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். சுகஸ்தானத்தில் கேது பகவான், ரண ருண ரோகஸ்தானத்தில் புதன் பகவான், களத்திர ஸ்தானத்தில் சூரிய பகவான், அவர் கூடவே செவ்வாய் பகவான், அப்புறம் சுக்கர பகவான், இந்த 3 கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. லாபஸ்தானத்தில் சந்திர பகவான். இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க. ரிஷபராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் இவங்களுக்கு யாருமே அந்த பாசத்தையும் அன்பையும் திருப்பி காட்ட மாட்டாங்க. சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னு தான் உங்களை கூட வச்சுருப்பாங்க. அந்த காரியம் முடிஞ்ச உடனே உங்களை கழட்டி விட்டுருவாங்க. எல்லாருக்கும் ஓடி போய் மனதார வந்து உதவி செய்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கைக்கு வந்தது தங்கி இருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது. எல்லாத்தையுமே ஒரு தடைகளோடவே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் சுத்தமாகவே இருக்காதுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் நடந்ததை வச்சு சொல்லணும்னா வாழவே பிடிக்காத ராசின்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் மட்டும்தான். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது, ஒவ்வொரு நாளுமே துன்பம் தாங்க. ரிஷபராசி நேயர்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும். உங்கள் மனசு ஃபுல்லாகவே ஏமாற்றமும் குழப்பங்களும் தான் அதிகமாகவே இருந்துட்டுருக்கு. ரிஷபராசிக்காரங்க யாரும் வந்ததுக்குமே யாருக்குமே கெடுதலே நினைக்க மாட்டீங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும், தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும்னு தான் நினைப்பீங்க. என்னதான் ரிஷபராசிக்காரங்க வந்து நல்லவர்களாகவே இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறது நடக்கவே மாட்டேங்குது. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள். கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க.
தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத மனபயம், தேவையில்லாத மரண வேதனை, நிறைய ஏமாற்றம், உறவுகளுக்குள்ள சிக்கல், குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனையை வெளிப்படையாக சொல்லணும்னா நிறைய நம்பிக்கை துரோகத்தை அதிகமாகவே பார்த்துருப்பீங்க. உங்கள் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். இந்த 3 வருஷமாகவே நிறைய நம்பி ஏமாந்துருப்பீங்க. நீங்கள் யாரெல்லாமே உண்மையானவங்க, யாரெல்லாமே நம்பிக்கையானவங்க நினச்சிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய சித்திரவதைகளையும் மன அளவில் உங்களுக்கு அதிகமாகவே வேதனையை தான் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. எப்படியாவது நம்ம வாழ்க்கை மாறிடாதா அப்படின்னு நினைக்கும் போது தான் 5வது இடத்துல குரு வராருங்க. வரக்கூடிய குரு உங்களுடைய ராசியை நேரடியாக பார்க்குறார். இதன் மூலமாக மீண்டும் புத்துயிர் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. அடுத்து வரக்கூடிய 2026 அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. அதற்கு முன்னாடி இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம இருக்கிறோங்க. இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கிர பயிற்சியும் இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் பலன்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுத்து வரக்கூடிய 2026 ஜூன் மாதம் வரைக்குமே இதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சனி பகவான் மூலமாக எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் இந்த சனியுடைய வக்ர நிவர்த்தி மூலமாக திரும்ப பெறக்கூடிய காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுமையாக கிடைக்க போகுது. குரு பயிற்சியானது பார்த்தீங்கன்னா மே மாதமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு ஒரு சில காரணங்களில் பார்த்தீங்கன்னா இதனுடைய பலன்கள் கிடைக்காம இருந்தது. இனி வரக்கூடிய ஒரு 5 மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு குருவுடைய பார்வை நேரடியாகவே இருக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி. சுக்கிரனை ராசிக்கு அதிபதியாக கொண்டது ரிஷபராசிக்காரங்க. நீங்களும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க தான். இந்த 12 ராசியிலேயே இந்த 2 ராசிக்காரங்க மட்டும்தான் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டது. உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கும் ஏற்பட போகுதுங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்கள் கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. உங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீ தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். இனி தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏண்டா ரிஷபராசியில் பிறந்தோம், வேற ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட இந்நேரம் திருமணமாவது அடைஞ்சிருக்குமே, அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவனுக்கு எடுத்து விடுறதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம், ராகு கேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம், திருமண தடை அப்படிங்கிறது இதன் மூலமாக அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சொல்லும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கள் ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். இனி வரக்கூடிய நாட்கள்
நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க, குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது. இதன் மூலமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள், தீய மது பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களிடமிருந்து இவற்றிலிருந்தும் வெளியேறுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லாத பட்சத்தில் நிறைய சிக்கலும் பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உங்களுக்கு இருக்குதுங்க. பண வரவுக்கு குறைவு இருக்காது. ஆனால் அவ்வப்போது சிறு சிறு குழப்பங்கள் தோன்றுவதன் காரணமாக சற்று சோர்வாக காணப்படுவீங்க. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சற்று தாமதம் ஏற்படும். சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அனுசரித்து செல்வது அவசியம்ங்க. பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த தேவையற்ற செலவுகள் குறையும். பழைய கடன்கள் விஷயத்தில் கவனம் தேவை. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். இருக்கும் வேலையிலிருந்து வேறு வேலைக்கு புது முயற்சி செய்ய வேண்டாம். அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும். பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுவதால் சோர்வுகள் உண்டாகும். செலவுகளும் அதிகரிப்பதால் சிறு சிறு சேமிப்புகள் கரையக்கூடும். உலக அனுபவ ஞானமுடைய ரிஷப ராசியினரே, நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபடுவீங்க. இந்த காலகட்டம் எதிலும் சாதகமான பலன் கிடைக்கும். கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வதை குறைப்பது நல்லதுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும். எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். உடற்சோர்வு உண்டாகலாம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரும் வருமானம் தாமதப்படும். திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும். பண வரத்து அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும். உத்தியோக இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. அலுவலகம் தொடர்பான பணிகள் தாமதப்படும். எதிலும் கவனம் தேவை. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது, சாதாரணமாக பேசுவது நன்மையை தரும். வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். நண்பர்கள், உறவினர்கள் வருகை இருக்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீங்க. பெண்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கடும் முயற்சிகள் பலன் தரும். செலவுகள் அதிகரிக்கும். கலைத்துறையினர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம். கவனம் தேவை. எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல் துறையினருக்கு சிறிய வேலையும் செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவீங்க. மேற்படிப்பு கனவுகள் நனவாகும். கல்விக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த காரியம் நடக்கும். அடுத்தவர் விஷயத்தில் தலையிடக்கூடாது. கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. மனைவி சொல்வதை காது கொடுத்து கேட்க வேண்டும். அன்போடும் அரவணைப்போடும் நடந்து கொண்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடும். இருப்பினும் பிள்ளைகளாலும் சந்தோஷம் கிடைக்கும். மங்கள காரியங்கள் தொடர்ந்து நடப்பதால் உறவினர்களின் வருகை உற்சாகத்தை தரும். பண தட்டுப்பாடு மறையும். நினைத்த பொருளை வாங்குகின்ற நிலை உண்டாகும். தங்க நகைகள் வாங்குவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாங்கி போடுவீங்க. தக்க நேரத்தில் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பிள்ளைகளின் தேவையை தட்டாமல் நிறைவேற்றுவீங்க. வெளியூர்களிலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும். குலதெய்வ வழிபாடு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வீங்க. மாத இறுதியில் அது நிறைவேறும். பிள்ளைகளின் படிப்பு செலவுக்காக வங்கி கடனை எதிர்பார்ப்பீங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்களின் மனதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். இருந்தாலும் மாத நடுப்பகுதியில் கவனத்துடன் வேலை செய்ய வேண்டும். இல்லை என்றால் தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படலாம். அரசு பணியில் இருப்பவர்கள் உரிய நேரத்தில் வேலை செல்ல வேண்டும். தங்கள் பணியை மிக எச்சரிக்கையாக செய்ய வேண்டும். வியாபாரம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிதானமாக முடிக்கணுங்க. சுயமாக முடிவெடுத்து செய்வது நன்மையை தரும். குடும்பத்தை கட்டி காக்கும் பெண்களின் கெட்டிக்காரத்தனத்தால் உங்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள் குறைந்து போகும். அவர்களும் மகிழ்ச்சியாக இருந்து உங்களையும் மகிழ்ச்சிப்படுத்துவாங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறையை சந்திக்கலாமுங்க. சனி சஞ்சாரத்தால் ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாம். ஆனாலும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தோய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாம். அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்படும். சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்படும். உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பழகும் நண்பர்களை எடை போட முடியாது. வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பும் உங்களுக்கு பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கவும். அடுத்ததாக மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும். நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த
காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் எப்படியும் நடந்துவிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்து இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் கட்டாயமாக வெள்ளிக்கிழமைகள் தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா செல்வம் சேருங்க, குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் தினங்கள்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20, 21 இந்த நாட்களில் எங்கும் கவனம், எதிலும் கவனம். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான தினங்கள் 23, 24 இந்த நாட்டில் நல்ல காரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.